வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நம்ம பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். சம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டாக்ஸானமி ஓரியன்டாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ஜெக்ட் டைப்பாக கொடுக்குறேன், ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. As we go from species to kingdom in a taxonomy hierarchy, the numbers of common characteristics answer பாருங்க. அது will decrease, will increase, remain same, may increase or decrease. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் will decrease. அப்போ பாருங்க, the number of common characters will decrease, குறையும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து A. செகண்ட் கொஸ்டின்ஸ், which of the following suffixங்கிறது பின்னாடி சேர்க்குறங்க நம்ம புரிஞ்சுங்க. used for units of classifications in plant indicates a taxonomic category or family. 4 ஆப்ஷன் இருக்கு, கொஞ்சம் பாருங்க. செகண்ட் ஆன்சர் வந்து என்னன்னு பாருங்க. நான் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. சி அப்படிங்கிற மாதிரி என்னது, அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா சி. ஓகேங்களா? செகண்ட் ஆன்சர் வந்து சி, ஏசி. ஓகேங்களா? ஏசி அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The term systematics refers to, third questions, the terms systematics refers to அப்படின்னு சொல்ற questions. ஆன்சர் வந்து என்னன்னா சி, diversity of kinds of organisms and the relationships. ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்கனிசத்தோட ரிலேஷனை தான் குறிக்குது சிஸ்டமேட்டிக்ஸ்னா. ஆர்கனிசங்கிறது ஒரு உயிரி, அதோட அவங்க ரிலேஷனை குறிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The genus represents, fourth questions, அதாவது ஜீனஸ் ரெப்ரசன்ட்ஸ், ஜீனஸ் வந்து எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிதான் கொஸ்டின்ஸ். ஆன்சர் வந்து சி, குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ். அப்போ ஸ்பீசிஸ் ஜீனஸ் வந்து பிளான்ட்டையும் குறிக்குது, அனிமல்ஸையும் குறிக்குது. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் பாருங்க. த டாக்ஸானமிக் யூனிட் பைலம், பைலம்ங்கிற உங்களுக்கு தெரியும். இன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் ஈக்குவலன் டு விச் ஹைராரிக்கல் லெவல் இன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ஸ் கேட்கலாம். ஓகே, அந்த டாக்ஸானமிக் யூனிட் பைலம் வந்து எதில் வந்து வருதுன்னு கேட்குறாங்க. கிளாஸ்லையா, ஆர்டரா, டிவிஷனா, ஃபேமிலியாங்கிறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் இஸ் சி. இப்போ பைலம்ஸ் டிவிஷன்ஸ், அப்போ ஆன்சர் வந்து சி வந்து டிவிஷன்ஸ். ஓகேங்களா? அதை ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. பிங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, பிடி அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சு வந்துடுறாங்களா. ஓகேங்களா? நம்ம டைம் கிடையாது, அதுக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க் ஹேவ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சிஎன்டின்னு பார்த்துக்கோங்க. அப்போ செவன்த் ஆன்சர் வந்து சி. அப்போ சிக்ஸ்த் ஆன்சர் வந்து பாருங்க சி, கலெக்ஷன் ஆஃப் எண்டமிக் அண்ட் எக்ஸாட்டிக் லிவிங் ஸ்பீசிஸ். அப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் என்ன இருக்குன்னா எண்டமிக் ஸ்பீசிஸ், அழிந்து வரும் தாவரங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இது பண்ணுறாங்க பொட்டானிக்கல் கார்டன். நான் சொல்லி பாருங்க என்ஜாய்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, செவன்த் கொஸ்டின் பாருங்களேன். Taxonomic key is one of the taxonomic tools in the identification and classification of plants and animals. It is used in the preparation of. அப்போ டாக்ஸானமிக் கீங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. செவன்த் கொஸ்டின்ஸ். அப்போ என்னது, மோனோக்ராப் அண்ட் ஃப்ளோரா. அப்போ ரெண்டுமே சேர்ந்தது எது அப்படின்னா சி. செவன்த் ஆன்சர் வந்து சி டீச்சர்ஸ். ஓகேங்களா? எயித்து கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிங்க்டு டு ஒன் அனதர் பிகாஸ். ஏன் வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எயித்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து பி, தே ஷேர் காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் பட் டு வேரிங் டிகிரிஸ். அப்போ ஆன்சர் வந்து பிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நைன்த் கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ டெஃபனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். த நைன்த் கொஸ்டின் ஆன்சர் இஸ் ஏ டி, ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. ஓகேங்களா? நைன்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். growth, ability to make sound, reproductions, which one of the following definite characteristics of the living organism. எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாருங்க. ability to make a sound, growth, reproductions. ஆனால் கரெக்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. ஓகேங்களா? நைன்த் ஆன்சர் வந்து டி. 10th கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாருங்களேன். மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஃபேமிலி, கிங்டம், ஆர்டர், ஸ்பீசிஸ், ஜீனஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரியும், ஃபேமிலிங்கிறது சொலானேசி. அப்போ ஏ வந்து 5 வருது. அப்போ பாருங்களேன், அதை நோட் பண்ணி பாருங்களேன். ஏ வந்து எங்கே 5ல் வருதான்னு பாருங்க. அப்போ ஏ வந்து சொலானேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பாருங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஃபேமிலி, கிங்டம், ஆர்டர், ஸ்பீசிஸ், ஜீனஸ்.
So 10th answer is a ஏ. ஒன்றுக்கு வந்து டி. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ டியூபரோசம்ஸ் என்னன்னா பாருங்கள் ஸ்பீசிஸ் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்க. அப்போ 10th ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ. ஏங்கிற நோட் பண்ணிச்சு. ஒன்றுக்கு வந்து டி, செகண்டுக்கு வந்து சி, தேர்டுக்கு வந்து இ, ஃபோர்த்துக்கு பி, ஃபிஃப்த்துக்கு ஏ. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். அதான் பாருங்கள், இந்த டாக்ஸானமிக் கேட்டகரி பிலோ த லெவல் ஆஃப் ஃபேமிலி இஸ் முக்கியமான கொஸ்டின்ஸு 54. அதாவது 54 கொடுத்துருக்க பற்றியில் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. த டாக்ஸானமிக் கேட்டகரி பிலோ த லெவல் ஆஃப் ஃபேமிலி இஸ் இட் ஆஸ் 54. அதாவது ஆன்சர்ஸ் ஏ டி. ஜீனஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஜீனஸ் தான் ஒரு பிலோ த ஃபேமிலியிலேருந்து எதுனா ஜீனஸ் தான் வருது ஓகேங்களா. ஸோ மீதிலாம் அதுக்கு மேலே வருது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன் டாக்ஸானமிக் ஹைரார்கி த ஜீனஸ் இஸ் ஏ interpolated between. So the taxonomic hierarchy, the genus interpolated between. Answer is a D. Family and species. Very very important questions. Next questions. Related genera belong to the same dash. Okay, related genera belongs to the same dash. The answer is a C. Family. Next questions. The suffix ida is used for. Answer is here D. Subfamily. Next questions. In taxonomic hierarchy, the family is here interpolated between dash. Answer is here C. Order and genus. அப்போ நீங்கள் ஃபேமிலி கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி வச்சுங்க. அந்த சிஸ்டமேட்டிக் பொசிஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் இன்க்ளூட் ஆல் த அதர்ஸ். ஓகே, த ஆன்சர் இஸ் யா பி. ஆர்டர். ஆர்டரில் தான் அது வந்து வரும். ஓகே, த நெக்ஸ்ட் 60th கொஸ்டின்ஸ். த நேம் ஆஃப் பிளான்ட் ஆர்டர் எண்ட்ஸ் வித் டேஸ். ஆன்சர் இஸ் யா ஏல்ஸ். ஆர்டர்னாவே ஒரு ஏல்ஸ்னு முடியும். நேல்ஸ் அது மாதிரி ஏல்ஸ் முடிஞ்சுன்னா அது வந்து என்னது, இந்த பிளான்ட் ஆர்டர் வந்து எப்படி முடியும், ஏல்ஸ் முடியும். ஓகேங்களா. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர். ஓகே, ஆன்சர் இஸ் ஏ டி. கிளாஸ். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த வேரியஸ் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆன்சர் இஸ் ஏ டி. Phylum, order, class, tribe, family, genus and species. Answer is D. Okay. The next questions. Which of the following has least similar characters? The 72. Okay, the questions. Watch it. The answer is here C. Genus. Okay. Which of the following is not a category? Okay. The answer is here D. Culminaceae. Culminaceae is a not a category. Okay. Okay. Which one of the following characters are mainly considered for declaring a new plant species? Okay. The answer is here A. Floral characters. Okay. Next questions. And the 78 match the following. Watch carefully. The 78 answer is here. They give the 4 options also. The D is a correct answer. D. A2, B4, C3, D1. Very very important question also. Botanical gardens have. The answer is a C. Collection of living plants. Okay, the 8 ones. Very very important questions. Consider the answers. Which one is the correct answers? Okay, very very important question also. The answer is here A. A is here 2, B is here 3, C is here 1. Very very important questions. The match the following. Okay. The next questions. Study the following statements regarding significance of botanical gardens and select the incorrect one. Correct one, not incorrect one. 83. Study the question carefully. Okay. The 83 answer is here D. None of this. Okay. Very very important. Sometimes the question will ask like this. Okay, the next 84.
So arboretums is a part of botanical gardens where important questions also big trees அது மரங்களை வளர்க்கறது தான் வேற ஒண்ணுமே கிடையாது big trees and cultivated in the form of forest very important questions select the incorrect match 89 answers here B the National Botanical Research Institute okay it is a incorrect match okay 89 here answers here B next questions the key is a taxonomical aid used for the identification of organisms. Each statement in key is called a dash. Very very important questions. Answers here B. Lead. இப்போ கீயை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே டாக்ஸானமியில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் என்ன ஃபேமிலின்னு அதனால லீட் பண்ணி போகிற கீ இருந்தால் தான் லீட் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற ஞாபகம் கீ இருந்தால் தான் திறக்க முடியும் ஸோ அது மாதிரி டாக்ஸானமி திறக்கணும்னா கீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் The most convenient way for easy identification of plants and animals by applying diagnostics features is use of the 91 answer is here. The same diagnose வந்து கண்டுபிடிக்க போறோம் எதை கண்டுபிடிக்க போறோம் டாக்ஸானமி அப்ப என்ன தேவை மறுபடியும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது D is a correct answer taxonomic keys okay a couplet in a key is a answer is B contrasting characters in a pair answer is B very important questions next questions dash is a taxonomic aid which contains the actual account of habitat and the distribution of plants of a given area and also provide the index to the plant species found in a particular area is here the 93 is here answer is here flora is a taxonomic aid okay answer is A flora means what group of plants அதான் ஃப்ளோராங்கறாங்க அதே மாதிரி ஃபானாமாங்க group of animals தான் ஃபானாமாங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க next the 94 the plants growing in a area surrounded by the geographical or political boundary will be included in dash the 94 answer is a plants growing means what கண்டிப்பா ஃப்ளோரா தானே அப்ப 94 answer is a C தான் ஓகேங்களா next பாருங்க 95 which taxonomic aid gives comprehensive account complete compiled information of a genus or family at a particular times then answer is here C very very important monocrop okay next questions study the following statements and the select the correct ones நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது கரெக்டானது நம்ம கண்டுபிடிக்கணுங்க ஓகேங்களா the answer is here study carefully our things answer is here D first one second one third one is correct okay first one second one third one is correct maybe what is the answers everything is correct okay the next questions 97 the floral features commonly used for identification of angiosperm because the four options given answer is A reproductive parts are more conservative okay match the following study the question carefully நல்லா பாத்துக்கங்க answer is here C A1 B4 C2 D3 okay the next questions dash are useful in providing information for the identifications of names of species found in an area the answer is here B manuals very very important அப்ப providing information எதுல manual தான் ஓகேங்களா இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க ஒரு ஐடியாவோட கீயோட பாத்துக்கங்க ஓகேங்களா கேட்டலாக்னா என்ன அப்படின ஒரு क्वेश्चंस பாருங்க இருக்கு 100 கேட்டலாக்னா என்ன நம்ம ஏதாவது அதுல containing names அப்ப இருக்கும் கண்டிப்பா register containing name detail எல்லாம் இருக்குல particular place அதான் கேட்டலாக் அப்ப முக்கியமான क्वेश्चंस ஈஸியான கீ வச்சுங்க ஆன்சர் இஸ் A ஓகேங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் டீச்சர்ஸ்